இயேசு இரவெல்லாம் ஜெபம் பண்ண போனார். ஜெபம் பண்ணும்போது சீசரில் சொன்னார், நீங்கள் போயிருங்க, அக்கறைக்கு போயிடுங்க, நான் வரேன் அப்படின்னாரு. போகிற வழியில் படகுல அந்த கடலில் கொந்தளிப்பு எதிர்காற்று உண்டாயிற்று. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் என்றைக்கு நீ படகுல இடம் கொடுத்தாயோ உன் படகு பிரயாணம் ஆரம்பித்தாயிற்று. ஹல்லேலூயா. கரை ஓரமாய் நின்று கொண்டிருந்த படகு இப்பொழுது டிராவலுக்கு போகுது, பிரயாணத்துக்கு போகுது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுவின் வார்த்தை உன் வாழ்க்கையில் வைக்கும்போது நீ எங்கும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன் கூட இருப்பார். அவருடைய வார்த்தை பிடித்துக்கொள், நீ உன் பிரயாணத்தை துவக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை பிரயாணத்தில், இந்த விசுவாச பிரயாணத்தில் வழியில் ஏகமாய் பிரச்சனைகள் வரக்கூடும், பார்க்கலாம். 2ல் 1 பார்த்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. தரையில் நின்றவைகள் எல்லாம் தண்ணீரின் மேல் மிதக்க ஆரம்பித்து விடும், விசுவாசத்தை நீ ஆரம்பித்து விட்டால். ஹல்லேலூயா. என்ன வெள்ளம் வருமா பாஸ்டர்? அதை சொல்ல வரல நான். ஆமாம், தரையில் என்னடா எங்கேயாவது நிற்கலான்னு பார்த்தா வாழ்க்கை போகவே முடியலையே, நிற்கிறல்ல. நீ எங்கேயும் தரதட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தொடர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டியவன், தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன், தொடர்ந்து கர்த்தருக்காய் ஓட வேண்டியவன். கர்த்தர் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் மேன்மையானவைகளை கர்த்தர் வைக்கும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த கப்பல் பிரயாணம் ஆரம்பித்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எதிர்காத்து, அலை கொந்தளிப்பு வருகிறது. உள்ளே இருக்கிறவங்களாம் ஐயோ அலறாங்க, சாக போகிறோமே அப்படின்னு பயந்து போய் அவங்க பிரயாணத்தில் போகும்போது இயேசு கடலின் மேல் நடந்து போகிறார். தூரத்திலிருந்து வஸ்திரத்தை பார்த்த உடனே வெள்ளையா உருவம் வருது. எதுவும் தெரியலையே, பேயா பிசாசா பூதமான்னு தெரியலையேன்னு அலறுகிறார்கள். யார் இவங்க? யாரோடு இருந்தவங்க? லட்சணங்கள் அப்படிதான் இருக்கு. சில பேர்லாம் பார்த்தா கீழே பிரச்சனை வரும்போது ஐயா பேய் பிசாசு மந்திரம். ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசு வருகிறத பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்துட்டு யாருக்கும் தைரியம் வரல. பேதுரு மட்டும், சீமோன் மட்டும் சொல்றார், நீரே ஆனால் நான் வர கட்டளையிடும். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே அந்த வார்த்தை நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. எந்த வார்த்தை நம்பிக்கை? அவர் ஏற்கனவே பேசினார். அந்த வார்த்தை நம்ம கேட்டு நடந்தோம்னா அற்புதம் நடந்துச்சா இல்லையா? அதே போல இவர் தான் சொன்னா, அவர் வார்த்தை தான் சொன்னா நான் தண்ணி மேல நடக்க முடியும். அந்த விசுவாசம் அவனுக்கு. அவர் வார்த்தைனா நான் நடந்துடுவேன். அதனால் அந்த விசுவாசத்தில் கேட்குறான். அதே போல இறங்கி வான்ட்டார், இறங்கி நடந்து வருகிறான். ஹல்லேலூயா. இறங்கி நடந்து வரும்போது பிரமிப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த கடற்கரை ஓரத்தில் எந்த கடல் பலன் கொடுக்கலையோ, எந்த கடல் நன்மை கொடுக்கலையோ, எந்த கடல் அவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லையோ, அந்த கடலின் மேலே கால் வைத்து நடக்க ஆரம்பித்து விட்டான். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் எதெல்லாம் பலன் கொடுக்கலையோ, எதெல்லாம் முடங்கி போனதோ, எதெல்லாம் உன் தலைக்கு மேலே நின்று ஆடிச்சோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையில் கொந்தளிப்பை கொடுத்து ஒன்றும் செய்ய முடியாமல் தடை செய்ததோ, நீ விசுவாசித்து நடக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை பிடித்து நடக்கும்போது எல்லாம் உன் பாதத்திற்கு கீழே போயிடும். உன் பிரச்சனை உன் காலுக்கு கீழே, உன் போராட்டம் உன் காலுக்கு கீழே, உன் தரித்திரம் உன் காலுக்கு கீழே, உன் வாழ்க்கையில் இருக்க விரோதமாக இருக்கிற சத்துரு அதிகாரம் எல்லாம் உன் பாதத்திற்கு கீழே கர்த்தர் தள்ளி விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நீ அதை விசுவாசிக்க வேண்டும். நீ அதை விசுவாசித்தால் நீ பலமான காரியங்களை செய்வாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ வெற்றி மேல் வெற்றி அடைவாய். கர்த்தர் உன் வாழ்க்கையில் தோல்வியை அனுமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. இறங்கி நடக்க ஆரம்பிச்சான். நடந்து போக 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 திடீரென்னு அவனுக்கு ஒரு இது வருது. நடந்து போகிறோம் அப்படின்னு பார்த்து சுற்றி இருக்கிற காற்றை பார்த்த உடனே மறுபடி மூழ்கிறோமோ அப்படியே உள்ள இழுத்துட்டு போகுது. நீ கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவரை விசுவாசித்து போகிற வரையிலையோ நீ மூழ்கடிக்கப்பட மாட்டா. என்னைக்கு நீ வெளியே சூழ்நிலையை பார்க்குறியோ அன்னைக்கு அது உள்ள இழுக்கும். நல்லா தான் நடந்து வந்தேன். நீ தண்ணி மேலே நடக்கும்போது உனக்கு சூப்பராக தெரியுது இல்லை? நீ நினச்சிட்ட நான் தண்ணி மேலே நடக்கலையோ, நீ என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, அவ்வளவுத்தான் நினைக்காத. கடைசி வரையிலையும் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு நட. உன் விசுவாச நடையை அவர் அழகு பார்க்கிறவராயிருக்கிறார். நீ விசுவாசத்தில் நடக்கிற அழகை என் தேவன் காண்கிறவராயிருக்கிறார். நீ விசுவாசத்தின் நடையில அழகாய் நடக்கும்போது உன்னை அவர் கைவிடுவதில்லை. தண்ணீர் உன்னை மூழ்கடிப்பதில்லை, அலைகள் உன்னை சேதப்படுத்துவதில்லை, காற்று உனக்கு எதிராய் நிற்பதில்லை. கர்த்தரே உன்னோடு கூட வருவார். இழுத்துட்டு போயிடுது அவனுக்கு விசுவாசம் குறையும் போது. சொல்ல, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட?
படகுல இருக்கலாம் ஒரே குஷி இல்லை. நாங்கள்லாம் உள்ளே உட்காந்துருக்கோம், நீ மட்டும் என்னடா இறங்கி போகிற. ஊரில் இருக்க ஆயிரம் சொல்லுவான், நீ வார்த்தை பிடித்து நடந்துப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஒருத்தன் தண்ணியில் நடந்தான்னு சொன்னால் அது பேதுரு மட்டும்தான். அவன் பெரிய சரித்திரம் படைத்தான். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, எவ்விதமான காரியமாக இருந்தாலும் விசுவாசத்தின் நடையில வா. விசுவாசத்தின் வார்த்தையை பிடித்து கொண்டு செயல்படுகிறது ஒரு பக்கம் என்றால், விசுவாசத்தில் நடக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளை நடக்க விடாமல் பண்ணோம். சூழ்நிலை சில நேரம் உள்ள இழுக்கும், சில கொந்தளிப்பு பெருசாக எழும்போம், சில காற்று பெருசாக அடிக்கும், அழிஞ்சே போற மாதிரி தெரியும். ஆனாலும் ஒருவேளை நீ தப்பித்தாரி உள்ள இழுத்துட்டு போற மாதிரி இருந்தாலும் சுதாரித்துக்கொள், இயேசுவின் பக்கமாய் இருக்கிறா. சுதாரித்துக்கொள், இயேசுவே ரட்சியும் என்று கூப்பிடு, இயேசுவே என்னை பலப்படுத்தும் என்று கூப்பிடு, இயேசுவே என்னை கைவிட்டு விடாதும் என்று சொல்லு, இயேசுவே என் கரத்தை பிடியும் என்று கூப்பிடு. கர்த்தர் உன் கரத்தை பிடித்து உன்னை தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். எந்த கடல்ல நீ மூழ்கடிக்கப்பட்டியோ, மூழ்கடிக்கப்படுகிற சூழ்நிலை வந்ததோ, அதே கடல்ல மீண்டும் கர்த்தர் உன்னை எழும்பி நடக்க பண்ணுவார்.